சிவகங்கை, காரைக்குடி, விருதுநகரில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க மதுரை வந்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியதாவது, தமிழகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, அதை ஜனசேனா தீர்த்து வைக்கும் என பவன் கல்யாண் கூறியுள்ளது குறித்த கேள்விக்கு, என்ன பிரச்சனையை தீர்த்து வைக்கப் போகிறார்? பிரச்சனையே அவர்கள்தான். தமிழகத்தில் உள்ள பிரச்சனைகளை தற்போது ஆட்சியில் இருக்கும் திமுக எத்தனை பிரச்சனைகளை தீர்த்து வைத்துள்ளது என கேள்வி எழுப்பினர். சென்னை அருகே நடந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கிய தமிழக வெற்றி கழகத்தினர் அரசியல் செய்கிறார்கள் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கூறியது குறித்த கேள்விக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதில் என்ன அரசியல் செய்யப் போகிறார்கள்? அரசியல் ஆக்கறாங்க, அரசியல் பேசுறாங்க என பேசும் தலைவர்கள் எது அரசியல் என பட்டியலிட்டால் அதை மட்டும் பேசிவிட்டு போவோம் என்றார். தீர்ப்பை நம்ம முன்கூட்டியே கணிச்சு சொல்ல முடியாது. பாபர் மசூதிக்கு எப்படி தீர்ப்பதுன்னே தெரியாம என்ன தீர்ப்பு வந்தாலும் அப்படியே ஏற்க வேண்டும்னு சொன்னாங்கல்ல எல்லாரும், அது மாதிரி இதை சொல்லிட்டு இருக்க முடியாது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாருமே தண்டனை குறைக்க சொல்லி கேட்கறது இயல்புதான். அவர் சொல்றாரு, நீங்க சொல்றீங்க அவங்க குடும்பத்துல அப்பா இல்ல தங்கச்சி இருக்காங்க, அதை பார்க்கணும் அப்படின்னு. இது மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லயும் இது மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல. அது நீதி அதை அப்படி பார்க்க முடியாது. அது என்ன தீர்வு என்ன வருதுன்னு பார்க்கணும். தீர்ப்பா இல்லாம பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியா இருக்கணுங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா இங்க பன்னெடுங்காலமா வெறும் தீர்ப்பு தான் சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு வழக்குக்கு நீதி வழங்கப்பட்டதில்லை. அதை பொறுத்து அவங்க போய் அதுல என்ன அரசியல் செஞ்ச பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ போறதுல அரசியல் இருக்கு. எதுதான் அரசியல்னு சொல்ல வராங்க? என்னை பாருங்க, நீங்க தானே கேள்வி எழுப்பீங்க, எதுதான் அரசியல்? சரி, யதார்த்தமா தீ பற்றி எரிஞ்சிருச்சு, உடனே போய் அதை அணைப்பதும் அதுக்கான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய உதவியை செய்வதும், அதுலதான் காயம்பட்டிருந்தா அவங்களுக்கு உரிய மருத்துவத்தை கொடுக்க செய்வதும் அதெல்லாம் யாருடைய பொறுப்பு? அது ஒரு அரசியல் இயக்கம் போய் செய்யும் போது ஆர்வப்பட்டு அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் பெண் பிள்ளைகள் போய் உதவும் போது அதை தடுத்து அதை எதிர்த்து வயிற்றுல மிதிக்கிற அளவுக்கு அது என்ன பெரிய குற்றம் ஆயிடுச்சா? அது தேச துரோக குற்றமா? முதல்ல இந்த தலைவர்கள் இதுல போய் அரசியல் செய்யறாங்க, இதையெல்லாம் அரசியலாக்குறாங்க, இதையெல்லாம் அரசியலா பேசுறாங்க அப்படின்னு பேசுற தலைவர்கள் எது அரசியல்னு ஒரு பட்டியலை வெளியிட்டீங்கன்னா நாங்க அதை மட்டும் பேசிட்டு போறோம். நிறைய தமிழ்நாட்டு சம்பந்தமான பிரச்சனைகளை கையில் எடுப்போம், ஜனசேனா கட்சி உறுதியா நிற்போம் அப்படின்ற மாதிரி பிரச்சனையே அவங்கதான். தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க சொல்லுங்க, ஒரு தடவை பேசி முடிவு. ஒரு கேள்வி, தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் யாரும் முதல்ல முடிவு